நண்பர்களே வணக்கம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா வாழ்க்கையில் அடுத்தவன் மேலே குத்தத்தை சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லையே, ஒரு ரோட்டில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆக்சிடெண்ட் நடந்த உடனே, ரோடு சரியில்லை, வேகத்தடையாக வச்சுட்டாங்க, பேரிகேடு வச்சுட்டாங்க, டிவைடர் சென்டர் மீடியன் வச்சுட்டாங்க, குண்டும் குழியுமாக கிடந்துச்சு, நாய் குறுக்க வந்துருச்சு, மாடு குறுக்க வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு போன மனிதர் அவர் கையில் தான் அந்த ஆக்சிலேட்டர் இருந்துச்சுங்கிறத ஒத்துக்க மாட்டார். கார் ஓட்டினா கார் டிரைவரோட காலில் ஆக்சிலேட்டர் இருக்கிறது, டூ வீலர் ஓட்டினா டூ வீலர் ஓட்டுநருடைய கையில் ஆக்சிலேட்டர் இருக்கிறது. எந்த கம்பெனியும் உருவாக்கின கம்பெனி ஆக்சிலேட்டரை வச்சுக்கல, ஆக்சிலேட்டர் ஓட்டுறவர் கையில் தான் இருக்குது. அந்த ஆக்சிலேட்டரை 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டி 60 வயசுக்கு மேலே வாழ்கிறதும், 120 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டி 10 செகண்டில் போலீஸ் வந்து படம் போடுறதும் ஆக்சிலேட்டரை இயக்கின ஓட்டுநரோட கையில் தானே இருக்குது. ரோட்டை சொல்ல முடியுமா? மாட்டை சொல்ல முடியுமா? குதிரையை சொல்ல முடியுமா? யானையை சொல்ல முடியுமா? பூனையை சொல்ல முடியுமா? நாயை சொல்ல முடியுமா? எதிர்த்தாப்பில் வர்ற வண்டியை சொல்ல முடியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. ஆக்சிலேட்டர் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற நன்மையும் நமக்கு நடக்கிற தீமையும் நம்மளால் தானே வருமே ஒழிய பிறரால் வரவே வராதுங்கிறது தான் அழகாக அன்னைக்கு கணியன் சொன்னார். அதை நான் மாற்று வடிவத்தில் ஆக்சிலேட்டர் நம்ம கையிலன்னு சொல்கிறேன். ஆக்சிலேட்டர் நம்ம கையில் தானங்க இருக்குது. ஆக்சிலேட்டரை அமைதியாக திருங்க, அமைதியாக போங்க, எந்த விஷயத்துலையும் எல்லையோடு இருங்க, எந்த விஷயத்துலையும் லிமிட்டோடு இருங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான். ஆக்சிலேட்டர் நம் கையில் என்பதை அனைவரும் உணர்வோம், பாதுகாப்போடு இருப்போம், கவனமாக பயணிப்போம். வாழ்க்கை என்ற அரிதான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.